இந்த BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போற டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் இன் பிளெண்டர். பிளெண்டர்ல எக்கச்சக்கமான ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அதுல நமக்கு ரொம்பவே முக்கியமான தேவைப்படுற ஷார்ட்கட்ஸை மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பேசிக் நேவிகேஷனோட ஷார்ட்கட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்க பார்க்கணும். நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா புரியல அப்படின்னா நீங்க இந்த கார்னர்ல செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு இங்க விசிபிள் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்க நோட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு மவுஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு பேசிக்கான மவுஸ் போதும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த மிடில் மவுஸ் பட்டன் ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை ஆக்சஸ் பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ முதல் ஷார்ட்கட் என்னன்னா ரொட்டேட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ 3D சீனை உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா மவுஸில் இருக்கிற மிடில் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரோல் வீல். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு மவுஸில் மிடில் பட்டனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுறதுக்கு தான். பேன் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் 3D சீனை அதாவது இந்த ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு தான். இப்போ நீங்கள் அதுக்கு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டனை நீங்கள் மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரைட் டு லெஃப்ட் ஆர் வந்து டாப் டு பாட்டம். ஸோ இந்த மாதிரி எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் இதை வந்து மூவ் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேன் வியூக்கான ஷார்ட்கட். அடுத்ததாக ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்னா அதே மிடில் மவுஸ் பட்டன் தான். ஸ்க்ரோல் மட்டும் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கிட்ட போகும், தூரமாக வரணும். ஓகே, ஜூம் இன் ஜூம் அவுட் ஓகே. பட் பர்டிகுலரான ஏதாவது ஒரு பிளேஸில் நான் ஜூம் இன் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த கியூபுக்கு பேக் சைடில் நம்ம ஜூம் இன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இப்போ யூஸ் பண்ண பார்த்தீங்களா ஷார்ட்கட்ஸ், அதை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேன் வியூ பார்த்து பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பேன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம நார்மலாக எப்படி நம்ம வியூவை வந்து கஸ்டமைஸ் பண்ணி பார்க்குறது, மாடல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா கேமரா செட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களுக்காக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து பேசிக்கான நேவிகேஷன். இதே மாதிரி நம்மளுடைய பிளெண்டர்லேயே சில இன்பில்ட்டான நேவிகேஷன்ஸை வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் வியூ வேணும், இல்லைனா டாப் வியூ வேணும், பாட்டம் இல்லைனா சைடு லெஃப்ட் ரைட்டு, ஸோ இந்த மாதிரிப்பட்ட வியூஸ் வேணும், இல்லைனா பெர்ஸ்பெக்டிவான வியூஸ் எப்படி இருக்குன்றது எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அதையுமே பிளெண்டரில் கஸ்டமைஸ்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பேட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட கீபோர்டில் நம்பர் பேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் பேடில், அதான் நம்பர் பேட்னா இப்போ சைடில் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தனியாக இருக்கிறதா நம்பர் பேட், மேலே இருக்கிறதுல சைடில் இருக்கிறது. ஸோ அந்த நம்பர் பேடில் நீங்கள் 0 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமராவோட பெர்ஸ்பெக்டிவ் வியூ வந்துடும். அதாவது நீங்க கேமரா செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேமராவோட வியூக்கு அது போயிடும். ஓகேங்களா? அடுத்ததா ஃப்ரண்ட் வியூக்கு நீங்க ஜஸ்ட் 1 பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ வந்துடும். அதுக்கு அடுத்ததா ரைட் வியூக்கு நம்பர் 3 நம்பர் பேட்ல 3 பிரஸ் பண்ணீங்கன்னா ரைட் வியூ வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு அடுத்ததா 7 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் வியூ கிடைச்சிரும். அண்ட் 5 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவான வியூ வந்து கிடைக்கும். அதாவது டாப் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க இப்போ இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்க 5 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதாவது பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆர்த்தோகிராஃபிக். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் வியூஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்களான்னு தெரில, நம்ம இங்கே 1 and 3 and 7 ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சுமே நம்ம தாராளமாக நம்ம நேவிகேஷனை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம போய் செக் பண்ணோம் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணால் போதும், ஒய்னா இதை கிளிக் பண்ணணும். அண்ட் இங்கேயே நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்தையே நான் வந்து மவுஸு கிளிக் பண்ணி, அதாவது நீங்கள் இந்த இடத்துல ஷார்ட்கட் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணி கூட நம்மளுடைய நேவிகேஷனை நீங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே இருக்கிற டூல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இது ஜூம் இன் பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்து பேன் பண்ணுறது, நம்ம இப்போ மூவ் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்து கேமரா வியூக்கு மாற்றுறதுக்கு எடுக்கிறதுக்கு, அண்ட் இது வந்து பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணுறதுக்கான. ஸோ இப்போ நம்ம பார்த்து எல்லா ஷார்ட்கட்டுக்கான கீஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோடுக்கான ஷார்ட்கட் தான். ஆப்ஜெக்ட் மோட்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஆப்ஜெக்ட் மோடுன்னு இருக்கு இல்லையா, அது ஆப்ஜெக்ட் வியூ லைக் எடிட் மோட், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் ஆப்ஜெக்ட் மோடில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கிராப் ஷார்ட்கட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிராப்னா ஒன்றும் இல்லை, அந்த வேர்டில் இருக்கிற அதே நேம் தான். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிராப் பண்ணி இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜியை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் கொண்டு போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணோடனே எனக்கு அந்த இடத்துல போய் அது வந்து அதான் நான் இப்போ வச்ச இடத்துல அது போய் உட்காந்துரும். ஸோ இதுதான் கிராப் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நான் R ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொட்டேட் ஆகும். லைக் ரேண்டமாக கிடையாது, நான் எந்த இடத்துல என்னுடைய மவுஸை நான் வந்து மூவ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்கேல் தான். அதுக்கு நம்ம எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணோம், அதை மவுஸை மூவ் பண்ணும்போது நமக்கு சூப்பராகவே அந்த ஸ்கேல் வந்து அங்கே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஓகே. பட் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட
ஒரு டைரக்ஷனில் அவர் வந்து ஒரு ஆக்சிஸில் தான் இது நடக்கணும் அப்படின்னா அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிராப் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி கிராப் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்லேயே நான் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் எக்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் ரெட் லைன் வந்து நமக்கு ஹைலைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எப்படி மூவ் பண்ணாலுமே அது ஜஸ்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஆக்சிஸ்க்கு கரெக்டாக நம்ம வந்து லைக் யூஸ் பண்ணி அந்த ஆக்சஸை யூஸ் பண்ணி நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரொட்டேஷனில் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ ஆர் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அண்ட் அடுத்ததாக நம்ம ஒய்யை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒய்யில் மட்டும்தான் இது ரொட்டேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்கேலுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடலாம். எஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஜி ஆக்சிஸில் மட்டும் நமக்கு அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஸில் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ரொட்டேஷன் பண்ணுறதோ இல்லைனா ஸ்கேல் பண்ணுறதுக்கோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை டூப்ளிகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் டியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆயிரும். உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம இப்போ பார்த்த மாதிரி எக்ஸ் ஆர் ஒய் எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி அதாவது ஆக்சஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் போய் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்டை எப்படி ஜாயின் பண்ணுறது அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே லைக் கம்பைன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம எந்த ஆப்ஜெக்டோட ஜாயின் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டோடையே நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸில் நம்ம நிறைய 3D ஆப்ஜெக்ட்ஸை வச்சுருக்கோம் அண்ட் அதை வந்து குரூப் பண்ணி வைக்கணும், எனக்கு வந்து லேயரிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிளெண்டரில் அதை கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கலெக்ஷனில் எனக்கு வந்து புதிய கலெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணும். கலெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு ஒரு ஃபோல்டரில் போட்டு வைக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு கலெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது. நான் இன்னொரு கலெக்ஷனில் கிரியேட் பண்ணி அதை வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எம்மை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நியூ கலெக்ஷன் இல்லைனா அங்கே ஆல்ரெடி இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு கலெக்ஷன் 2 இருக்கட்டும் ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளுடைய இந்த ஆப்ஜெக்ட் வந்து புதிய கலெக்ஷனுக்கு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ண ரொம்பவே வசதியாக இருக்கும். ஓகே, ஆப்ஜெக்ட் மோடில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ எடிட் மோடில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். எடிட் மோட் போகிறதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா டேபை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ டேபை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் மோடுக்கு அது சேஞ்ச் ஆகிரும். இப்போ எடிட் மோடில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் இ. ஸோ ஈயை ப்ரெஸ் பண்ணும்போது அதாவது நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஃபேஸஸை நீங்கள் செப்பரேட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாடல்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக எக்ஸ்ட்ராவாக எட்ஜஸ் வெர்டெக்ஸ் ஃபேஸஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய ஷேப் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அடுத்ததாக இன்சர்ட். ஸோ இன்சர்ட்னா ஐ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேஸ் அதே இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகும். லைக் எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக ஒரு ஃபேஸ் வந்து வெளியில் வரும். ஆனால் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஃபேஸ்க்குள்ளே ஒரு குட்டி இன்னொரு ஃபேஸுமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததாக லூப் கட் தான். ஸோ லூப் கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த லூப்பான ஆப்ஷன் வந்துடும். அதாவது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எட்ஜஸ் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைஃப் டூல். ஸோ கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நைஃப் டூல் வரும். ஸோ இது மூலமாக கஸ்டமைஸ்டாக அதாவது உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய எட்ஜஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எட்ஜஸ் ஸ்மூத் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெவல் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இது மூலமாக நீங்கள் எட்ஜஸில் ஸ்மூத்னஸை ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற எல்லா ஃபேஸஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏயை ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே அந்த இடத்துல செலக்ட் ஆயிரும். அடுத்ததாக பாக்ஸ் செலெக்ஷனுக்கு நீங்கள் பியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் செலெக்ஷன் மாதிரியே சர்க்கிள் செலெக்ஷனுக்காக நீங்கள் சியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்ட இடத்த இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு எட்ஜஸையோ ஒரு ஃபேஸஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அது கூட லிங்காக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியது எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு லிங்காக இருக்கிற எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகி கொடுத்துரும். அடுத்ததாக ஜென்ரலாக இருக்கிற ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இருக்கிறது கண்ட்ரோல் எஸ். ஆமாங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட்கட் தான் இது. ஸோ நீங்கள் ரெகுலராக அதாவது நீங்கள் லோ எண்ட் பிசியில் ஒர்க் பண்ணாலும் சரி பெரிய பிசியில் ஒர்க் பண்ணாலும் சரி என்ன ஒர்க் ஸ்டேஷனாக இருந்தாலும் மறக்காம கண்ட்ரோல் எஸ் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததா நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு வேண்டாம், திருப்பி நீங்கள் அன்டூ பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியது கண்ட்ரோல் இசட். ஸோ கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து அன்டூ ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரீடூ பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி.
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபார்வர்டாக நீங்கள் அதாவது நீங்கள் அன்டூ பண்ணதுக்கு திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த ரீடூ ஷார்ட்கட். அதே மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட்டை இன்னொரு வெர்ஷனை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் சேவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் எஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இது இன்னொரு புதிய ஃபைலாக உங்களுக்கு சேவ் ஆகும். அதுக்கடுத்ததாக உங்களுடைய சீனை நீங்கள் ரெண்டர் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் F12. அதே மாதிரி உங்களுடைய அனிமேஷனை நீங்கள் ரெண்டர் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் கண்ட்ரோல் F12. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரேமாக அது ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்ததாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணணும், பிளெண்டரில் இருக்கிற ஏதாவது டூலோ இல்லைனா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் F3. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான லைக் மெஷஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு எஃபெக்டாக இருக்கலாம், ஒரு மாடிஃபையராக இருக்கலாம், எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி அதை உங்களுடைய சீனில் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக உங்களுடைய அனிமேஷனை நீங்கள் ப்ளே பண்ணி பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் ஸ்பேஸ் பார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுடைய அனிமேஷன்ஸ் ப்ளே ஆகும் அண்ட் அதே இதை நீங்கள் பாஸும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய சைட் பாரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆக்சஸ் ஆகும் அண்ட் என்ன திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஹைட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐட்டம், டூல் வியூ அண்ட் நீங்கள் ஆட் பண்ணுற ஆட் ஆன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த சைடில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியது N. அடுத்ததாக உங்களுடைய இந்த டூல் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஹைட் பண்ணி இல்லைனா அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டிய பட்டன் T. ஸோ இந்த டீயை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுடைய டூல் பார் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் மொத்தமாக இப்போ யூஸ் பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்லா ஷார்ட்கட்ஸுமே உங்களுக்காக இந்த ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்குது. நீங்கள் இதை தாராளமாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ கண்டிப்பாக ஸ்பீட் ஆகும் அண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு இதே பிளெண்டர் மினி சீரீஸில் என்ன வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.